என்னன்னா சரி ஓகே நம்ம மெசேஜ் பண்ணாமல் இருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறா அவ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சுன்னா நேற்று எக்ஸாம் போயிட்டுருக்க அப்போ ட்ரெயினில் ஒரு பையனை பார்த்தேன். நான் வந்துட்டு அவன் லவர் விட்ட சண்டை போட்டுருந்தான், எனக்கு ப்ரியாரிட்டிஸே கொடுக்க மாட்டேற அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு சடனாக ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. எப்பயோ படிச்ச ஸ்டோரி டைட்டில் வந்துட்டு தி வெயிட்டிங் மெசேஜ். இதில் வந்துட்டு இதுலேயும் ஒரு பையன் தான் அடி வாங்குறான். ஆக்சுவலாக எல்லா லவ் ஸ்டோரியும் பையன் தான் அடி வாங்குவான். இதில் என்ன கதைனா எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த பையன் வந்துட்டு டெய்லியும் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுவான். இவன் தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவான், இவன் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவான், இவன் தான் என்ன பண்ணுற ஏது பண்ணுற எல்லாமே கேட்பான். அந்த பொண்ணு ரிப்ளை மட்டும் தான் பண்ணுவான். ஒரு சர்டன் பீரியட் அவன் நோட் பண்ணான், அந்த பொண்ணு இவன் பண்ணுற காலை கட் பண்ணுறா, மெசேஜ் பார்க்க டைம் ஆகுது, பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டா. ஸோ ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறான். என்னென்னா சரி ஓகே நம்ம மெசேஜ் பண்ணாமல் இருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறா அவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ தான் வந்துட்டு நாட்கள் வந்து வாரங்கள் ஆகுது, வாரங்கள் வந்து மாதங்கள் ஆகுது. ஒரு ரிப்ளை இல்லை, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. அப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறான், நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு தான் வந்துட்டு இவன் ரிப்ளை பண்ணால், நான் மாறலை, உன்னை தோர்த்துறதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உனக்கு வெயிட் பண்ணி எனக்கு டயர்டாகிடுச்சு, இந்த பிரேமலு படத்தை சொல்லுவாங்களா அந்த மாரி சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு அந்த பொண்ணு கேட்குறான், நான் எவ்வளோ பிஸின்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான் வந்துட்டு இந்த பையன் ரிப்ளை பண்ணுறான், என்னன்னா இந்த உலகத்தில் எல்லாமே பிஸி தான், ஆனால் பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு டைம் ஒதுக்குறதுன்றது அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அந்த சேட் வந்துட்டு அங்கேயே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 இயருக்கு அப்புறம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இவனும் அந்த பொண்ணும் மீட் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்போ தான் அந்த பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் ஒன்று போடுறான், போட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குறான், நீ என்னை லவ் பண்ணுறதை விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான் பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் இந்த பையன் சொன்னான். என்ன சொன்னான்னா, நான் வந்துட்டு உனக்கு ஒட்டுமொத்த உலகமாக இருக்க விரும்பலை, உன் உலகத்தில் ஒரு சின்ன பீஸாக தான் இருக்க விரும்பினேன், ஆனால் அது கூட நீ எனக்கு இடம் தரல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறிட்டான். இந்த பொண்ணு வந்துட்டு நிமிந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. என்னன்னா, லவ்வில் சண்டை வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், இது வரைக்கும் சண்டை போடலாம், ஆனால் நான் அவளுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும், அவனை நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தோட இவன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் ஃபீல் பண்ண வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். காதல் எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்துடும், எவ்வளோ தூரத்துக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, ஆனால் வந்துட்டு எஃபெக்ட்டுக்கும் ப்ரியாரிட்டிக்கும் அங்கே வந்துட்டு வேல்யூ இல்லைன்னா காதல் மறைஞ்சிடும். ஸோ இந்தமாரி வீடியோ பார்க்குறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் இந்தமாரி அடிபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.